We are brothers. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog இந்தியாவுக்கு போகிற vlog தான். ஸோ இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட்காக எங்கள் மாமிக்காக இந்த பெப்பர் மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் 10 days தான் இந்தியாவில் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க முட்டை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பெப்பர் தேவைப்படும். ஸோ அது பெப்பர் அரைச்சிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நான் வீட்டில் தான் சமைச்சேன். இந்த மாதிரி கோழிக்கறி மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா போகிற நேரத்தில் ஏதாவது கடையில் சாப்பிட்ட வயிறு அப்செட் ஆயிருமோன்னு பயத்தில் நான் இந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சம் சமைச்சேன். நிறைய வேலை இருந்ததா ஸ்டில் நான் வீட்டில் தான் சமைச்சிக்கிட்டேன். அப்புறமா இந்த மாதிரி கோழிக்கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். பண்ணுறதுக்காக இப்போது இந்தியாவுக்கு போகிறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணுன்னு மாலுக்கு வந்தோம். அங்கே பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் தாத்தா நிறைய விஷயம் மேஜிக் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மால் ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த டைம் கிறிஸ்மஸ் டைமு. ஸோ ஃபுல்லாக கிறிஸ்மஸ்ஸு இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ், தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத் எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சைனீஸ் நியூ இயர்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணாங்க. ஸோ இது கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணாங்க. இதே நான் ஃபிஷ் கறி வச்சேன். ஸோ ஃபிஷ்ஷு பொரிச்சிட்டு சாரி என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் கறி கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஃபிஷ் கறி பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நான் சமைக்கவும் செஞ்சுட்டேன். பட் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கடைசி ஒரு நாள் முன்னாடி மட்டும் சமைக்கலை. ஃபிஷ்ஷெலாம் பொரித்து ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு கொடுத்துட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன். ஏன்னா நான் எனக்கு அவர் கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் நான் ஒரு 3 days பிஃபோர் நான் கிளம்புறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ஏர்போர்ட் வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. ஸோ எல்லா ஜாமான் நிறைய லக்கேஜ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். அப்புறமா எங்களோட 1 month நாங்கள் தங்க போகிறோம் இல்லையா? ஸோ எல்லாரோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. Akima. Hakima gonna see Abdullah. Yeah. ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு. நாங்கள் ஒரு 5 days முன்னாடி தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வரத்துக்கு. ஸோ எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்துட்டோம். ஸோ இது அப்படியே ஃப்ளைட்லேயே ஃபஜரும் தொழுதுக்கிட்டோம். உட்காந்துக்கிட்டே தான் அப்படியே தொழுதுக்கிட்டோம் தைமம் பண்ணிவிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டோன்னு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 3 பிள்ளைங்களை நான் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணது. ஃப்ளைட்டோட சாப்பாடு இந்த மாதிரி ஒரு சின்ன நூடுல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வாண்டன் ஒரு சாஸில் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அவ்வளோவா அது சாப்பிட முடியல. இன்னொன்று இந்த ரைஸ் மாதிரி ஆர்டர் பண்ணோம். பிரியாணி ரைஸ் மாதிரி ஆர்டர் பண்ணோம். அது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுதான் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அது மட்டும் யாருமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃப்ளைட்டு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம். 5 yearsக்கு அப்புறமா இப்போ தான் இந்தியா போகிறோம். ஃப்ளைட்டும் 5 yearsக்கு அப்புறமா இப்போ தான் ஏறுறோம். ஸோ ஹாஜருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைமு ஃப்ளைட்டு மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி 4 வயசில் போயிருக்கா. பட் அது சின்ன பிள்ளையில் போனதால் அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஹாஜரை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. ஸோ நானும் இந்த ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ நானும் இந்த ரைஸ் தான் சாப்பிட்டேன். சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ளைட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளைட்லன்னா நம்ம அடிக்கடி பறக்க போகிறது இல்லையா? நல்லாயிருக்கோ இல்லையோ சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஃபுட்டு அவர் ஸ்டார்டிங்லேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க.
பட் இல்லைனா கூட அவங்க வந்து ஆன்லைன்லேயும் வந்து விற்பாங்க ஃபுட்டு. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணால் நமக்கு அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து ப்ரீவியஸாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு போகும்போது அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் போனேன். பட் போன வாட்டி அம்மா வந்து அப்படியே என்னை கட்டி பிடிச்சி கண் கலங்கி என்னை கட்டி பிடிச்சாங்க, எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. பட் அம்மா வந்து இல்லைன்னு நினைக்கும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது சொல்லவே முடியாது. அது அம்மா இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு எப்போவுமே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக அம்மா இருப்பாங்க. பட் அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு. பட் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்தியா போகணும் ஒரு வாட்டி. ஏன்னா 5 இயர்ஸ் ஆச்சு நான் இந்தியா போய். ஸோ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வெக்கேஷனுக்கு வந்து இந்தியா போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இந்தியா வந்து நாங்கள் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நல்லா வெளிச்சமாக இருந்ததால் நல்லா க்ளவுட்ஸ் தெரிஞ்சு இந்தியா வந்து போய் சேர்ந்தாச்சு. ஸோ சேர்ந்தோடனே பிள்ளைங்க வந்து அப்படியே மிங்கிள் ஆயிட்டாங்க. ஸோ நஃபீஸ் ஆல்ரெடி வந்திருந்ததால் மலேசியாவுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறமா வந்து இங்கே வந்து அன்றைக்கே நாங்கள் இந்த ஸ்டோர்ஸ்க்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஷாப்பிங் மாலு. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் வந்தோம். இங்கே வந்து சும்மா ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பார்த்திங்கன்னா மேரி கிறிஸ்மஸ்க்காக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியாவில் டெக்கரேஷன் பார்த்திங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட டெக்கரேஷன்ஸு. ஸோ கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த இடத்துல வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மால் வந்து ஒரு 3 ஃப்ளோர் மாலு. ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி மைதீன் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லோரும் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே நில்லுங்க, எங்கே போயிடுங்க. இது ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்க. இது வந்து என்னோடய பழைய கொலுசு. ஒரு 10-12 இயர்ஸ் பிஃபோராக வாங்கின கொலுசு. ஸோ இது வந்து விற்காமல் 10 இயர்ஸாக விற்காமல் இருந்ததால் வெள்ளி விலை கூட ஏறி போயிடுச்சு இல்லையா. ஸோ எனக்கு விற்கும்போது எனக்கு கொஞ்சம் லாபமாக தான் இருந்துச்சு. இதை விற்றுட்டு புது கொலுசு வந்து ஹபிசாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொலுசை போட்டுட்டு நான் வந்து ஒரு புது கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொலுசை வந்து நான் போடுறேன். அப்படியே கூட வாங்கினா நல்லது. பட் நான் 10 இயர்ஸ் இப்போது நம்ம வெள்ளியோ கோல்டோ நீங்கள் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் விற்றா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்காது. ஸோ எனக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுனால இந்த வெள்ளி வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கொலுசை விற்றுட்டு நான் புது கொலுசு வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்லா நெருப்பில் போட்டு உருக்கி கொஞ்சம் காய வைக்கிறாங்க. காய வச்சுட்டு இதுக்கான பணம் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தோட மிச்ச பணம் போட்டு நம்ம கொலுசு வாங்கியாச்சு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து என்னை பார்க்குறதுக்காக எல்லாருமே என்னோட கசின்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு பிள்ளைங்க இருக்க மாதிரி கசின்ஸ்க்கு எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து என்ன பார்க்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கி வந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஹாய் சொல்லு ஐஷா. ஹாய் சொல்லு. ஹாய். தள்ளு. சுட நெய் சோறு. ஸோ நெய் சோறு, கோழிக்கறி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் விருந்து எல்லாருக்கும். ஸோ கோழிக்கறி வச்சுருக்காங்க, நெய் சோறு. ஸோ இது பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே இது வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி நிறைய பேர் இருக்கிறதால இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருக்காங்க, முட்டை. இது வந்து நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை இருக்கு இல்லையா, நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து விருந்து. வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஜாலியாக வந்து எல்லோரும் பசியோடு இருக்கோம். நல்லா உட்காந்து ஜாலியாக நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நெய் சோறு சாப்பிடும்போது வயிறுக்கும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு.
ஸோ எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நல்லா வந்து ஒன்றா உட்காந்து எல்லா கசின்ஸும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து நல்லா சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சரி விடுக்கிட்ட நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹாய் சொல்லு. Hi. We are brothers. We are blessing. Pelima. I love. பெரியம்மா Pelima, I love you, Pelima. சொல்லு, நீனு சொல்லு. சரி, ஆதம்கிட்ட கூட ஆதம் ஒரு வாட்டி பேசிட்டோம். ஆதம் பேச. I love Pelima. Pelima, I love Pelima. Thank you. Thank you, Pelima. செல்லோ. பெரியம்மா எப்படி பெரியம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு முட்டை கொடுங்க. Thank you. ஷாஜிதா, ஹசீனா, இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா சேம் ஏஜ்ன்றதுனால. ஸோ அவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் டேவே என்னை பார்க்க வந்திருந்தாங்க. எல்லார் வீடும் தூரமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போகணுன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். பட் ஸ்டில் அவங்க ட்ராவல் பண்ணி வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா அந்த டே வந்து ஃபுல்லாக என்ஜாயபிளாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.